எப்படி வந்து ஒரு இந்த நாட்டுக்கு விவசாயிகள் உணவை கொடுக்குறாங்களோ உடைய கொடுக்குறோன்னு நெசவாளுங்க. சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுது. ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகளை சத்தியமா செய்யல. இதான் உண்மை. ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இந்த நெசவுக்கு இதை உயர்த்தி தான் ஆகணுன்ற எண்ணம் வச்சா மேட்டர் ஆஃப் 6 months அவங்களுடைய வருமானம் 30,000 காமிக்கும். அண்ணா, பெரியாரு, காமராஜ் இவங்க எல்லாம் துணி எதுக்கு வித்தாங்க? ஒண்ணு அவங்களுக்கு வேற வேலை இல்லையா? இது வேணும். இந்த விவசாயம் எப்படியோ அது போல நெசவு காக்கப்பட வேண்டுன்ற ஒரு கோபம், ஒரு ஆதங்கம், அதுதான் அவங்க ஜெயிச்சாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சண்முகம். தரியாடியத்தினுடைய நிறுவனர் நான். என்னுடைய சொந்த ஊர் வந்து கடலூர் மாவட்டம், தலைநகர் கடலூரின் அருகில் 18 கிலோமீட்டரில் சென்னப்ப நாயக்கனும் பாளையம் என்ற ஒரு நெசவு குடும்பங்கள் நிறைந்த அந்த ஊரில் பிறந்தவன். அங்கே பள்ளி பக்கத்தில் கடலூர் மாவட்ட அரசினர் கலைக்கல்லூரியில் பிகாம் முடித்துட்டு திரும்பி சென்னைக்கு வந்தேன். ஸோ பிகாம் படிக்கிறதுக்கும் அந்த பெரிய யூனிவர்சிட்டி கோர்ஸ் படிக்கிறதும் நான் தறி நெய்து அந்த உழைப்பின் மூலம் கிடைத்த தொகையை தான் அதுக்காக செலவு பண்ணேன் என்பதை தறியை பெருமைப்படுத்துறதுக்காக தறியாடைகிற ஒரு கடையை வைத்திருக்கிறோம். அதன் பிறகு வேலை வாய்ப்புக்காக குஜராத் மாநிலம் தலைநகர் அகமதாபாத்துக்கு சென்று அங்கும் விசைத்தறி ஓட்டினேன். திரும்ப சென்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஸ்டார்ட் ஃப்ரம் ஹெல்ப்பர்லேருந்து ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் ஒர்க் பண்ணேன். ஒரு பார்ட்னர்ஷிப் எங்கள் அக்கா பையன் திரு ராஜேந்திரன் முடிச்சு ஜாயின் பண்ணி இந்தியா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனத்தை நடத்துகிறேன். எதுக்காக இப்போ நெசவு தொழிலுக்கு வந்தீங்க சார்? தறிக்கு வந்தீங்க? ஆமா, அது என்னன்னா அது ஒரு பெரிய தொழில். அது இப்ப தமிழ்நாட்டிலயும் சரி, இந்தியாவிலும் சரி, அது வந்து விவசாயத்திற்கு அடுத்தபடியாக அதிகமா வேலை செய்யறவங்களும் ஒரு பொருளாதார வளர்ச்சி உள்ள தொழில் தான் தறி தொழில், ஜவுளி தொழில்னு சொல்லிருக்கேன். ஸோ பட்ஜெட்ல கூட அதோட இன்கம் வந்து விவசாயத்தை விட அதிகமா இருக்கும். ஸோ இப்ப நடைமுறையில என்ன நினைக்கிறாங்க, ஒரு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் அதை தொழிலாகவே தன்னுடைய கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் இங்க இருக்கிற தவறுகள். இப்ப நெசவு தொழில் செய்துட்டு உயர் அதிகாரிகளாகவும் அமைச்சர்களாகவும் இருந்தவங்களாம் இருக்காங்க. ஸோ இதுக்காக பெருசா வந்து தன்னுடைய ஈடுபாடை காமிச்சிக்கல. தன்னுடைய ஒரே பையன் ஒரு பொண்ணுக்காக தான் வேலை செஞ்சு அவங்கள முன்னேற்றத்துக்கு உண்டான அக்கறை செய்யறாங்க. தவிர இங்க 1 கோடி பேர் நெசவாளர் இருக்கிறாங்க, அவங்கள பத்தி நினைக்க மாட்டேன்றாங்க அந்த அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும். இந்த அரசே இவங்களை பத்தி நினைக்கல. ஏதோ ஒரு கடமைக்காக அது ஒரு நெசவு இதான் பண்றாங்க. தவிர அவங்க ஏன் வளரல, அதுக்கு உண்டான யோசனை அவங்களுக்கு தெரியுது, ஆனா செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த மனசு கிடையாது. ஏன் தெரியுமா, 1960 70 வரைக்கும் அவங்களுடைய வருமானம், மாத வருமானம் 150 ரூபா. அந்த காலகட்டத்தில் ஒரு காவல்துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு தட்டெழுத்து பயிற்சியாளருக்கும் ஒரு கிளார்க்குக்கும் சம்பளமே அவ்வளவுதான். ஆனா போலீஸ்காரங்களுக்கு எவ்வளவு சம்பளம், அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு சம்பளம், அரசு அலுவலர்கள் எவ்வளவு சம்பளம், இதெல்லாம் பாங்க. சோ அப்படின்னா ஒரு அரசு வந்து இவங்களெல்லாம் உயர்த்தி வருமானத்தை கூட்டுது. சோ நெசவாளியை கண்டுக்கவே இல்லை. அவங்க தான் நம்ம நாட்டினுடைய அடிமைகளா? அவங்க தான் மானம் காக்கிறதுக்காக துணியை கொடுத்த கடவுளுக்கு சமமானவங்க. அவங்களாம் 12 மணி நேரம் வேலை. எப்படி வந்து ஒரு இந்த நாட்டுக்கு விவசாயிகள் உணவை கொடுக்குறாங்களோ உடைய கொடுக்குறோன்னு நெசவாளுங்க. சோ அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியுது. ஆனா அதுக்கு உண்டான முயற்சிகளை சத்தியமா செய்யல. இதான் உண்மை. நான் இதுக்காக நிறைய அரசு அலுவலர்கள், அதிகாரிகள், அமைச்சர் பெருமக்களுக்கு எல்லாம் வந்து நாங்க சமீபத்துல ஒரு பட்டிமன்றம் நடத்தோம் சாலமன் பாப்பே தலைமையில. அப்பதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு தறி நெசவோட வாழ்க்கை அட்லீஸ்ட் ஒரு அங்கலமாவது வளர்றதுக்காக பாடுபடுறதுக்காக அந்த பட்டிமன்றம் நடத்தணும். அப்ப சாலமன் பாப்பே அந்த வேர்டு தான் சொன்னாரு, எப்படியாவது நெசவாளர்களுக்கு கை கொடுக்கணும் தான் என்னென்ன பாடுபட்டு செய்யறேன்னா. அதுல ஒண்ணு இல்லை. இப்ப வந்து ஒரு முதலமைச்சர், ஒரு அமைச்சர், ஒரு அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் திட்டம் போட்டு இந்த நெசவுக்கு இதை உயர்த்தி தான் ஆகணுன்ற எண்ணம் வச்சா மேட்டர் ஆஃப் 6 months அவங்களுடைய வருமானம் 30,000 காமிக்கும். அது வந்து எங்க கிட்ட எல்லாம் சில ஐடியா இருக்கு, நாங்க சொல்லுவோம். ஆனா நாங்க அவங்கள பார்க்கவே முடியல. சோ அவங்கள வந்து அந்த நெசவாளிகளை ஒரு மனுஷனாவே நினைக்கல. அதான் உண்மை. வேணா அவங்களை எங்க கிட்ட பேசலாம், நாங்க பேசுறோம். இது வந்து எதிர்ப்பா பேசல, இது வந்து கோபம். நெசவாளர்கள் வறுமையை பார்க்கல, கோபம். இப்போ காஞ்சிபுரம் பட்டு, அதுல வந்து பட்டு தறியில நேரம் தான் ஓரளவு சுமாரான வருமானம் இருக்காங்க. ஆனா அதே கடலூர் மாவட்டத்துல லுங்கி கைலி நெய்றாங்க, ஈரோடு சென்னிமலைலாம் வேசி நெய்றாங்க, துண்டு நேரங்க. இவங்கெல்லாம் கூலியே கிடையாது. இவங்க வந்து சாதாரணமா வந்து 5000 தாண்டினதே கிடையாது.
அவங்க எப்படி தன்னுடைய பசங்களை படிக்க வைப்பாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து என்ன தெரியுமா? அரசு தான். ஏன்னாக்கா அரசு வந்து இப்ப வந்து முதல்ல வந்து தொழிற் சங்கங்கள் இருந்தது. அதாவது நெசவாளர் சங்கங்கள். நெசவாளர்கள் 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை டெவலப் பண்ணுவாங்க. சங்கத்தை டெவலப் பண்ணக்குள்ள அவங்களே ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. நூல்கள்லாம் டிசைனை ப்ரொக்யூர் பண்ணுவாங்க, அவங்களே நெய்வாங்க. அதை வந்து அவங்க கோஆப் டேக்ஸ் வித்துருவாங்க. ஸோ அந்த பர்ச்சேஸ் ஆஃப் த ரா மெட்டீரியல், செல்லிங் பிரைஸ், இன்பிட்டிவ்ல இருக்கிற ப்ராஃபிட் இருக்குல்ல, அது அவங்களுக்கு வந்து போனஸ் முறை கிடைக்கும். ஸோ அது அழகா வந்தது. ஆனா 70-80க்கு பிறகு அது பூரா அழிஞ்சிச்சு. அது யார் காரணம்? அவங்க வந்து விவரம் இல்லாத படிக்காத இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் தானே பண்ணணும். ஸோ கவர்மெண்ட்ல வந்து சூப்பர்வைசர் போட்டாங்க, அசஸ்மெண்ட்டுக்காக சில பேர் போட்டாங்க, மேனேஜர் கிட்ட டிஸ்ட்ரிக்ட்ல ஹேண்ட்லூம் ஆஃபீஸ் எல்லாம் போட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க தெரியல. ஸோ ஒரு தொழிலை அழிக்கிறதுக்கா ஒரு கிளார்க்கு, ஒரு அரசு அதிகாரிகள், ஒரு அமைச்சர், அது எதுக்கு? அது எதுக்கு? ஏன் இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க? அது தவறு. ஸோ இவங்க வந்து இப்ப வந்து புதுசா சில கட்சிகள்லாம் ஏதோ வந்துன்னு இருக்காங்க. இவங்களுக்கு தனியை பத்தியே தெரியாது. இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ண போறாங்க? செப்பரேட் நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்துல தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விவசாயத்திற்கு தனி நிதிநிலை அறிக்கை கொடுக்குறாங்களோ, அது போல கைத்தறி விசைத்தறிக்கு சேர்ந்து நெசவு தொழிலுக்கு ஒரு தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்தா, ஏன்னாக்கா ஒரு தொழில வந்து அடுத்த நெக்ஸ்ட் ப்ராகிரஸ் போகக்குள்ள என்ன தெரியுமா, நல்லதை அனலைஸ் பண்ணுவாங்க. நூல் இங்க எடுக்கலாம், எந்த நூலை ப்ரொக்யூர் பண்ணலாம், எது நல்லா இருக்கும், எதை கொடுத்தா நெசவாளி நல்லா நெய்வான், எதுல ப்ராஃபிட், இப்படிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணக்குள்ள அப்ப நெசவாளர்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை செய்வாங்க. அதுதான் நிதிநிலை அறிக்கை. அதாவது இந்த தொழிலை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது, அதை வந்து ரிசர்ச் பண்றது. சோ இன்னும் பெருசா ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. அட்லீஸ்ட் கொடுத்தா இன்னைக்கு ஒரு 1500 ஒரு 8 லுங்கிக்கு கூலினா ஒரு 500 ரூபாய் அதிகம் கிடைக்கும். கம்ப்யூட்டர்ல ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சா அது உலகம் பூரா பண்ணிக்கிட்டீங்க. தொழில் ஏதாவது இன்னோவேஷனா அது பூரா பெருமையா பேசுறீங்க. தறியில என்னென்ன டிசைன் பண்றாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து நீங்க சொல்லல. விவரங்களாஜ காமராஜர் அண்ணாலாம் வந்து தோல்ல துண்டு போட்டு வித்தாங்க. ஏன் வித்தாங்கன்னாக்கா அவங்க அதை வந்து காமிக்கிறாங்க, ஜனங்க இதை வாங்குங்கன்னு. அதை காந்தி என்ன சொன்னாரு? அயல் நாட்டு ஆங்கிலேயரை வந்து துரத்துறதுக்கு அவங்ககிட்ட இருந்து வாங்குற துணியை நிறுத்து, நம்ம தென்னாட்டு கைத்தொழில பெருக்குன்னு தான் சொன்னாரு. அண்ணா, பெரியாரு, காமராஜர் இவங்க எல்லாம் துணி எதுக்கு வித்தாங்க? ஒண்ணு அவங்களும் வேற வேலை இல்லையா? இது வேணும். இந்த விவசாயம் எப்படியோ அது போல நெசவும் காக்கப்பட வேண்டுன்ற ஒரு கோபம், ஒரு ஆதங்கம், அதுதான் அவங்க ஜெயிச்சாங்க. இன்னைக்கு அதானே, இன்னைக்கு எலெக்ஷன்ல கூட தோல்ல தொல்லி போட்டு வித்தவங்களுக்கு ஓட்டு போடணும் தானே கேக்குறீங்க. சோ அது ஒரு ப்ராஃபிட்டா எலெக்ஷனுக்காக பண்றீங்களே தவிர நியாயமா பண்ணுங்க. அவங்களாம் நியாயமா பண்ணாங்க, இது பண்ணலாம். இப்ப வந்து என்ன தெரியுமா, உற்பத்தியை வந்து வால்யூம்ட்ட குறைச்சிட்டாங்க. அங்க ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நெசவுனாவே ஒரு வேல்யூ இல்லாத தொழில் மாதிரியா நீங்க பிளான் பண்றாங்க. சோ அது பெரிய தவறு. சோ விசைத்தறி முக்கியம், அதை விட முக்கியம் கைத்தொழில் முக்கியம். சோ கைத்தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நிறைய. அதாவது கிட்டத்தட்ட 1972-80 நம்ம நாட்டு துணிகள் தான் மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மன், குளிர் பிரதேச நாடுகள் எல்லாம் போய் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய வரலாறு. இது தெரிஞ்சிருந்தோம் அதை டெவலப் பண்ணவே கூடாதுன்னு நினைச்சா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ரியல் எஸ்டேட்டுக்கு பூஸ்ட் பண்றாங்க கவர்மெண்ட். அது எந்த விதத்துல நியாயம்? அதாவது எதுல வந்து பேசிக்கா காசுனுடைய அடிப்படையில வந்து அரசாங்கங்கள் நடக்கிறது பெரிய தவறு. இப்ப மனிதாபிமான அடிப்படையில வந்து தமிழர்களா சொல்றேன் தவிர இந்த விவசாயமும் நெசவாளரும் நம்ம நாட்டின் இரு கண்கள் நிறைய பத்துட்டு நெசவாளர்களுக்கு எந்த வகையில உதவலாம், எந்த வகையில அவங்களை டெவலப் பண்ணலாம், முன்னேற்றம் அடையலாம், அதை பண்ணணும். அது ஒரு தொழில். அது தொழிலை வந்து நீங்க ஏதோ அங்கீகாரம் இல்லாத ஏதோ ஒரு நாம் கேவாஸ் பண்றது வந்து என்ன பொறுத்தவரை அது நியாயம் இல்லாதான்னு தெரியுது. ஆனா இதுல என்னென்ன லாபம் எல்லாருக்கும் தெரியும். ஈரோடுல யாராவது பேர் 4 பேர் கேளுங்க, சேலத்துல உற்பத்தியாளர்கள் கேளுங்க, காஞ்சிபுரத்துல உற்பத்தி கேளுங்களா. அவங்கள அமைச்சர் நேரா விட்டு போக வேண்டியதானே? காமராஜ்லாம் இப்படித்தானே பண்ணாரு. ஒரு ஏதாவது பாலம் கட்டலன்னா போவாரு, அடிக்கல் நட்டாரு, என்னைக்கு ப்ராஜெக்ட் முடிப்புன்னு அந்த என்ஜினியரை கேட்பாரு, இல்லைன்னா தொலைச்சு. அது போல நீங்க போங்க. அரசு அதிகாரிகளும் அமைச்சர்களும் இன்வெஸ்ட்மெண்ட் போறதே கிடையாது. கவர்மெண்ட் எங்களுடைய வரி பணத்தை நீங்க டெவலப் பண்ண போறீங்க, டிசைன் பண்ண போறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. 10 குடும்பம் வாழட்டுமா? நெசவாளர்களும் விவசாயிகளும் வாழக்கூடாதுன்னே ஒரு சத்தியம் பண்ணி கவர்மெண்ட் நடத்த அது எந்த விதத்துல நியாயம்? அதுக்கு பதில் சொல்லுங்க. எங்களாட்ட நெசவாளர் கூப்பிடுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்குதான் நான் தனி நிதிநிலை அறிக்கை கேட்கிறேன். தனி நிதிநிலை அறிக்கை
இந்த அரசியல்வாதிகள் தன்னுடைய கட்சி சார்பாக கொடுக்கும் தேர்தல் அறிக்கைகளை இந்த தடவை வரணும்.